ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவக்கம். பாஜகவிற்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபர் கைது. புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரியில் ராணுவ பணி தேர்வு, போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சுற்றுலா பயணிகளை கவரும் வைக்கோல் உருவங்கள், விழிப்புணர்வு வாசகங்களுடன் காட்சி. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழாவின் கொடியேற்று விழாவில் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்கென கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். மேலும் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்துக்கு முன் குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் ப. சகாயராஜ் அவர்கள் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகின்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற இருக்கின்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மண்ணாடிப்பட்டு பகுதியில் கள்ள ஓட்டு போட்டதாக வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதி மண்ணாடிப்பட்டு சமுதாய நலக்கூட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாலிபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டார். அதாவது வேறு ஒருவரின் வாக்கை அவர் பாஜகவுக்கு செலுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். மேலும் கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்து திருக்கனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து பிடிபட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் துரவிக்காமன் கோவில் தெருவை சேர்ந்த அரவிந்தன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அரவிந்தன் மீது வழக்கு பதிந்து கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் நாளை 3 மையங்களில் ராணுவ பணிகளுக்கான தேர்வு நடைபெறுகின்றது. புதுச்சேரியில் நாளை 3 மையங்களில் ராணுவ பணிகளுக்கான தேர்வு நடைபெறுகிறது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான தேர்வுகளை நடத்த புதுச்சேரியை ஒரு மையமாக மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்ந்தெடுத்துள்ளது. அதன்படி நாளை புதுச்சேரியில் 3 துணை மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலை பள்ளியில் காலை 9 மணி முதல் 3 பிரிவுகளாக நடைபெற உள்ளது. இதில் 140 தேர்வர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமிக்கான தேர்வு அன்று காலை 10 மணி முதல் 2 பிரிவுகளாக நடக்கிறது. இதில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வர்களுக்கும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் 195 தேர்வர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரியை மையமாக தேர்வு செய்துள்ளனர். இத்தேர்வை நடத்த புதுச்சேரி அரசு பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இத்தேர்வுகளுக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7:30 மணி முதல் சிறப்பு பேருந்துகள் இந்த மையங்களுக்கு இயக்கப்படுகின்றன. மேலும் இத்தேர்வு முடிந்து திரும்பும் போது இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு கலை வடிவங்கள் உருவாக்கப்பட்டு புதுச்சேரி கடற்கரையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வைக்கோல் மூலம் உருவாக்கப்பட்ட பல்வேறு கலை வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. யானை, பருந்து உள்ளிட்ட பறவைகள் மற்றும் பல்வேறு உருவங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கலை படைப்புகளில் வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உருவங்கள் பொதுமக்களிடையே கவனத்தை பெற்றுள்ளன. தமிழகத்தில் படை விவசாயி மீது தாக்குதல் நடத்திய காவல் ஆய்வாளரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பனை விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வேலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வீணாபாணி நினைவாக ஏப்ரல் 12 முதல் 20 வரை 9 நாட்களுக்கான கலை விழா தொடங்க இருக்கின்றது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நாடகம், இசை நிகழ்வு அடங்கிய கலை விழாக்கள் நடக்க இருக்கின்றது. ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலை விழாக்கள் நடக்கின்றன. இந்த ஆண்டு தொடங்கவுள்ள கலாச்சார மைய போஸ்டரை ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் மற்றும் கலைஞர்கள், பயிற்சி கலைஞர்கள் வெளியிட்டனர். இதுகுறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீணாபாணி பிறந்த நாளையொட்டி அவரது நினைவாக நாடகம், இசை, கலை நிகழ்வுகள் என 9 நாட்களுக்கு நடக்க இருக்கின்றது. வரும் 12ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு விழா தொடங்குகின்றது. முதல் நாளில் சௌமிக் தத்தா கலைஞரின் மோனோ ரேகோ இசை நிகழ்வு நடைபெறுகின்றது. தொடர்ந்து 13ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சேஜ் ஃபார் த ஏஜஸ் ஆல்பம் வெளியீட்டாளரின் ரீஎவல்யூஷன் என்ற இசை நிகழ்வும் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து இறுதி நாளான 20ஆம் தேதி வாசு தீச்சி குழுவினரின் மின்னணு நாட்டுப்புற இசை நிகழ்வும் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வுகள் அனைத்தும் இலவசமாக பார்க்கலாம் என்றும் வினய்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது ஆதிசக்தி ஒரு நாடகத்துக்காக, நாட்டுப்புற கலாச்சாரத்துக்காக உருவாக்கின ஒரு இன்ஸ்டிடியூஷன். 1995ஆம் ஆண்டுல இங்க ஆரம்பிச்சது. லாஸ்ட் 30 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் ஏப்ரல் மாதத்துல நாங்க ரிமெம்பரிங் வீணாபாணி ஃபெஸ்ட் சொல்லிட்டு ஒரு
ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு ஃபெஸ்டிவலு கொண்டாடுது. எங்களோட குரு, எங்களோட டீச்சர், ஃபவுண்டர் வீணாபாணி அவங்களோட நினைவுக்காக இந்த மாதத்துல வந்து ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் கலாச்சாரத்தோட ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுது. இது 12வது வருஷம். புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் சைபர் குற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இன்று புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகவ் IPS, காவல் ஆய்வாளர் திரு சுரேஷ் பாபு, உதவி காவல் ஆய்வாளர் திரு சந்தோஷ் மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாகவும் வங்கிக் கணக்குகள் சம்பந்தமாகவும் குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளருக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ராகவ் IPS உத்தரவிட்டார். மேலும் கடந்த வாரம் புகார்தாரர்கள் ஏமாற்றப்பட்டு இழந்த பணம் ரூபாய் 1,35,000 ரூபாயை நீதிமன்றம் மூலம் பெற்றுக் கொடுத்ததாக தெரிவித்தனர். மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும் முன் அத்தகைய வலைதளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிக நல்லது. மேலும் பெண்கள் தங்களின் நெருங்கிய நண்பர்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீட்டிலிருந்தே சமூக வலைதளங்கள் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்றும் ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். உங்கள் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் அல்லது இன்ஸ்டால் செய்யாதீர்கள். ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி உங்கள் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரிந்த நபர்களிடமிருந்தோ யூனோ SBI என்ற APK லிங்க் ஆனது பரிமாற்றப்பட்டு வருகின்றது. அதனை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று பதிவுகளை பதிவிட்டாலோ உங்கள் ATM அல்லது கிரெடிட் கார்டு, CVV, PIN நம்பர், OTP மற்றும் MPIN விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம். எந்த வங்கியும் OTP, PIN நம்பரையும் கேட்க மாட்டார்கள். இதுபோன்று தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம். இது மோசடிக்காரர்களின் யுக்திகள் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பது சம்பந்தமான விழிப்புணர்வும் அறிவுரையும் வழங்கினார். புதுச்சேரி ஜிப்மரில் காலியாக உள்ள பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜிப்மரில் காலியாக உள்ள தரவு உள்ளீட்டாளர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகள், BTech அல்லது BSc ஆகிய துறைகளில் ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் கணினி இயக்கத்தில் போதிய அறிவும் தட்டச்சு செய்யும் திறனும் பெற்றிருப்பது அவசியமாகும். விண்ணப்பதாரர்கள் 30 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இருப்பினும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அரசு விதிமுறைப்படி வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் தகுதியுள்ள நபர்களுக்கு மாதம் ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 29,200 வரை ஊதியமாக வழங்கப்படும். இந்த பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நேர்முக தேர்வு மற்றும் தட்டச்சு தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வரும் மே 6, 2026 அன்று காலை 9 மணி அளவில் புதுச்சேரி ஜிப்மர் வளாகத்தில் உள்ள நெப்ராலஜி அல்லது மெடிக்கல் ஆங்காலஜி துறையில் நேர்முக தேர்வு நடைபெறும். ஆர்வமுள்ளவர்கள் தங்களின் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் நேரடியாக கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் MBBS படிப்பிற்கான 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் MBBS படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ ஆணையத்தின் செயலர் டாக்டர் ராகவ் லங்கர் கடந்த 7ஆம் தேதி வெளியிட்ட இந்த உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தலைமைச் செயலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டியும் அதை அமல்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர், தலைமை செயலர் உள்ளிட்டோருக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்கத்தின் தலைவர் நாராயணசாமி மனு அனுப்பியுள்ளார். மேலும் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: விதிமுறைகளின்படி MBBS படிப்புக்கான கால அளவு 4.5 ஆண்டுகள் மட்டும்.
இதற்கு மட்டும் மாணவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் ஓராண்டு கட்டாய பயிற்சியின் போது மருத்துவ கல்வி நிர்வாகங்கள் அந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். இதை மீறினால் தேசிய மருத்துவ ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.